Hi there guys, welcome back. This is Kishore here, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரெகுலராக நான் யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம் இருக்குது. என்னென்னா, ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியணும் ஏன் இந்த ட்ரேடு எடுக்கிறேன்ட்டு. ஸோ இது ரெகுலராக நான் சொல்கிறத வச்சு நிறைய பேர் இதே கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. சார், நீங்கள் இதை ரெகுலராக சொல்கிறீங்க, ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி தெரியணுன்ட்டு, அது என்ன தெரியணும் அப்படின்றது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ யூ. ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்தோன்னா அந்த ஸ்கிரிப்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அந்த ஸ்கிரிப்டில் இருக்குது. அந்த இதெல்லாம் எப்படி பார்க்கணுன்றது ஒரு கிளிம்ஸ் மட்டும் காட்டுறேன். நம்ம எப்படி ஆஸ் அ ப்ரொஃபஷனல் ஹவு ஷீ இஸ் அ சார்ட். ஒரு சார்ட்டுன்றது நார்மலாக எல்லாருக்கும் சார்ட்டு ரெட்டு க்ரீனுன்றது தான் தெரியும். ஆனால் அந்த சார்ட்டுக்குள்ளே எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குன்றதை நான் காட்டுறேன். பார்க்கலாமா? யா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, திஸ் சார்ட் இஸ் அபவுட் ஐ திங்க் ஹீரோ மோட்டர் காப். இப்போ ஹீரோ மோட்டர் காப் இந்த ஸ்கிரிப்ட் எடுத்தோன்னா, இப்போ நார்மலாக இந்த ஸ்கிரிப்டை பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்? ஓகே, க்ரீன் வந்தால் பை, ரெட்டு வந்தால் செல்லு. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் இப்படி வந்திருக்கு, திருப்பி மேலே இருக்குது, ஏன் ஏறி இருக்குது, ஏன் இறங்கி இருக்குது. ஸோ அது நமக்கு தெரியணும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு நல்ல ஃபுல் ஃப்ளெட்ஜ் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த அப் ட்ரெண்ட் ஏன் ஸ்டார்ட் ஆச்சு, அப்போ அதுக்கு என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் கரெக்டாக இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, ப்ரீவியஸ் லைனில் இட் டுக் அ சப்போர்ட். ஸோ இது சப்போர்ட்னு சொல்லலாம். இதை we can call it as a double bottomனு சொல்லலாம். ஸோ இதை தான் நம்ம கிளாஸில் we call it as நார்மல் 2 சைக்ளிக் டபுள் டாப் இஸ் த ட்ரெடிஷ்னல் டபுள் டாப். ஸோ இதை நாங்கள் சைக்ளிக்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த சைக்ளிக் டபுள் பாட்டம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் மேலே போகணுன்றது ஒரு ரூல். ஸோ அதனால தான் இந்த சைக்ளிக் டபுள் பாட்டம் வந்ததுன்றதுனால தான் மார்க்கெட் என்னாச்சு, உங்களுக்கு டோட்டலாக இட் ஸ்டார்டட் டு மூவ் அப். ஸோ அதே மாதிரி இதில் வேறு என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ நான் இந்த டபுள் பாட்டம் வந்தவொடனே எடுத்துடலாமா அப்படின்னா, சரி, நிறைய வாட்டி டபுள் பாட்டம் வந்தவொடனே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வடிச்சிட்டு கீழே போயிடும். ஸோ அதுக்கும் சர்டன் ரூல்ஸ் ஆர் தேர். இந்த இடத்துல மார்க்கெட் வந்தவொடனே எடுக்கலாமா, எடுக்கக்கூடாதான்றது. ஸோ அதே மாதிரி இதில் வேறு என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துலேருந்து இதை கனெக்ட் பண்ணோன்னா, இப்போ திஸ் கிவ்ஸ் another detail. So this is what you call as a trend line. ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஒரு ட்ரெண்ட் லைன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் என்ன இருக்குது, கரெக்டாக ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு என்னாச்சு, இப்போ இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனோட ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிட்ட பிறகு ட்ரெண்ட் என்ன ஆகிடுச்சு, டோட்டலாக அப் ட்ரெண்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ தெரியுதா, எடிங்க. ஸோ இங்கே டபுள் பாட்டம் வர்றது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டும் எடுத்து தான் மார்க்கெட் என்னாச்சு, மார்க்கெட் ஸ்டார்டட் டு பிரேக். அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்துட்டோன்னா எந்த இடத்துல உடைக்கும் ட்ரெண்ட் லைனு, இங்கே உடைக்குமா, இங்கே உடைக்குமா. ஸோ அதெல்லாம் தான் we have to make some research. எந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன. ஸோ இதெல்லாம் we have to do some homeworks on this. ஃபைன். ஸோ இப்போ அதே மாதிரி என்ன ஆச்சு, பிரேக் அவுட் ஆகி ட்ரெண்ட் ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நான் இன்கேஸ் இஃப் ஐ வுட் ஹவ் எக்ஸிக்யூட்டட் மை ட்ரேட், ஏன் இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன்னா, ஐ காட் அ ரீசன். இது ப்ராப்பர் சைக்ளிக் டபுள் பாட்டம் ப்ளஸ் எனக்கு ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. நவ் ஐ வில் கோ ஃபார் அ பை. சரி, இப்போ இதுதான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே சினாரியோ இன்னொரு இடத்துல நடந்தாலும் ஹிஸ்ட்ரி என்னாவும் அகெயின் அண்ட் அகெயின் இட் ஸ்டார்ட்ஸ் டு ரிப்பீட். அதனால தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இஸ் ஆல் அபவுட் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டிங் இட் செல்ஃப். முன்னாடி என்ன நடந்ததோ அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் ரெக்கக்னைசேஷன் பண்ணும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்னவோ அது ஃப்யூச்சர்லேயும் அதே தான் ரிப்பீட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் யுவர் கரண்ட் சினாரியோ. இப்போ கரண்ட் சினாரியோவில் மார்க்கெட் என்ன இருக்குது பாருங்கள், கரெக்டாக. இப்போ ஹீரோ மோட்டர் காப் எங்கே இருக்குது, எக்ஸாக்ட்லி அதே மாதிரி முன்னாடி வந்த மாதிரி ஒரு கிளியர் சைக்கிளிக் டபுள் பாட்டம்னு வந்திருக்கு. இப்போ டபுள் பாட்டம் வந்துட்டு ப்ளஸ் இப்போ என்ன இருக்குது, எக்ஸாக்ட்லி we have a ட்ரெண்ட் லைன். ஸோ போன வாட்டி என்ன ஆச்சு, மார்க்கெட் கரெக்டாக டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிட்ட பிறகு ட்ரெண்ட் என்ன ஆச்சு, அப் ட்ரெண்டாக மாறிச்சு. ஸோ அப்போ இந்த வாட்டியும் ஓகே, உடனே இந்த இடத்துல எடுத்துலாமான்னா, இந்த இடத்துல எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் two things govern a market. One is trend and the other one is trend reversal. ட்ரெண்டுன்றது இப்போதைக்கு இது என்ன ட்ரெண்டுனா டவுன் ட்ரெண்ட். இப்போ டவுன் ட்ரெண்டில் கரெக்டாக எந்த இடத்துல நின்றுச்சு, டபுள் பாட்டமு ப்ளஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறது, மேஜர் லெவல் ஆஃப் சப்போர்ட். இப்போ இந்த சப்போர்ட்லேயே நின்னாச்சு மார்க்கெட். இப்போ உங்களுக்கு மேலே டீட்டெயில் படி பார்க்கும்போது அதே மாதிரி முன்னாடி வந்த மாதிரி ட்ரெண்ட் லைனாக இருக்குது. ஸோ இப்போ என்ன வரும்னா, இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஒரு சப்ஜெக்ட் இஸ் தேர். அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் தெரிஞ்சிட்ட பிறகு இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிருந்ததுன்னா வில் கோ ஃபார் அ பை. ஏன்னா ஒரு விஷயம் ட்ரெண்டு, இன்னொன்று ட்ரெண்டு ரிவர்சல். இப்போ ட்ரெண்டுன்றது என்னென்னா, ஒரு டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் போயிட்டே இருக்குன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலைன்னா என்ன அர்த்தம், ட்ரெண்டு இன்னும் கண்டினியூ ஆக போகுதுன்னு அர்த்தம். இப்போ ட்ரெண்டு போயிட்டே இருக்கும்போது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம், ட்ரெண்டு போயிட்டுருக்க ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக போகணும். ஸோ இப்போ இந்த இடத்துல டவுன் ட்ரெண்டில் இருந்தது, இது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிடுச்சா இல்லையான்றதை கற்றுக்கணும். இதை
என்ன சொல்கிறது, அது தெரிஞ்சிட்ட பிறகு தென் we can go for a buy. இல்லை இப்போ இங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலை, இல்லை போன சினாரியோ மாதிரியே மார்க்கெட் எனக்கு இன்கேஸ் ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு தான் மார்க்கெட் திருப்பி மேலே ஏறுதுன்னா அப்போ இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், வில் பி கோயிங் ஃபார் அ பை. ஸோ இப்போ இந்த இடத்துலையும் சிமிலராக மார்க்கெட் என்ன ஆகுது, பேட்டர்ன் ரெக்கக்னைசேஷன் பார்த்தீங்கன்னா கிளியராக பேட்டர்ன் என்ன ஆகுது, கரெக்டாக டபுள் பாட்டம், தென் ட்ரெண்ட் லைன் ப்ரோக் அண்ட் அன் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட். மறுபடியும் எங்கே என்ன வந்திருக்கு, ஒரு டபுள் பாட்டம், சைக்கிளிக் டபுள் பாட்டம், ட்ரெண்ட் லைன், we are waiting for a pattern to break out. ஸோ இப்போ ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுன்னா மறுபடியும் என்ன பண்ணலாம், we can go for a buy. இப்போ இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் உடச்சிட்ட பிறகு பை பண்ணுறது ஒரு சினாரியோ, டபுள் பாட்டம் வேலிடாக இல்லைன்றதை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறது இட்ஸ் another சினாரியோ. அதே மாதிரி இப்போ இந்த கரண்ட் மார்க்கெட் சினாரியோவில் வேறு என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, ஸோ வி யூஸ் டு யூஸ் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்ஸ். இப்போ ஃபிப் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க்கெட் என்ன இருக்குது, டவுன் ட்ரெண்டில் ஆல்மோஸ்ட் 61% வந்துட்டு மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அடுத்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா அகெயின் மறுபடியும் எவ்வளோ வந்திருக்கு, 61% வந்துச்சு. இப்போ இந்த நெக்ஸ்ட் சினாரியோவில் அடுத்த சினாரியோவில் எவ்வளோ வந்திருக்கு, அரௌண்ட் 61% வந்திருக்கு. ஆனால் இப்போ சரி ஓகே, இப்போ 3 இடத்துல வந்து என்னென்னா கோல்டன் ரேஷியோவில் மார்க்கெட் வந்து கரெக்டாக 61.8 கொடுத்துட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஃபைன், சரி அப்போது 618 வரும்போது நான் எடுத்துடலாமா அப்படின்னு கேட்டால் இதுலேயும் பிரச்சனை இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா கரெக்டாக இந்த 618 இல்லை ஒரு ஸ்கிரிப்டில் வந்து சரி இப்போ 618 எடுக்கலாம். இது நிறைய பேர் ஒரு பெரிய கன்ஃபியூஷனே இந்த ஃபிபனாச்சியில் வரும். எப்படின்னா 50 எடுக்கிறதா, 30 எடுக்கிறதா, 61 எடுக்கிறதா. ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய காமன் மிஸ்டேக் நடக்கும். அதுவும் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிபனாச்சி மட்டும் வச்சு we can't trade. ஃபிபனாச்சி கூட சர்டன் டூல்ஸை யூஸ் பண்ணும்போது தான் யூ கேன் கெட் ஃபுல் பொட்டென்ஷியல் அவுட் ஆஃப் இட். இப்போ 618 வந்தவொடனே செல் பண்ணுறேன், இல்லை 50 வந்தவொடனே செல் பண்ணுறேன்னா திடீர்னு அதை உடச்சிட்டு மேலே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், லாஜிக் புரியுதுங்களா? இப்போது ஒரு மார்க்கெட் வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு 50% ஒரு 60% வந்துட்டு மார்க்கெட் திரும்பி இருக்குது, கீழே வந்துடுச்சு. ஓகே ரைட்டு, இந்த சினாரியோவில் மார்க்கெட் கீழே வந்துடுச்சு. இப்போ வராமல் இப்படியே போயிடுச்சுன்னா லாஜிக் புரியுதுங்களா? ஸோ இதை தான் வந்து வி ஹேவ் டு நோ. சரி மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து கன்ஃபார்மாக கீழே வருமா வராதா. இப்போ இந்த இடத்துல இங்கே ட்ரெண்ட் லைன் இருக்குது, ட்ரெண்ட் லைன் கூடவே எனக்கு என்ன இருக்குது, இப்போ ஃபிபனாச்சியும் மேட்ச் ஆகிருக்கு. ஓகே, ஆனால் இப்போ இது உடைக்குமா உடைக்காதா, இல்லை 618 உடச்சி இன்னும் மறுபடியும் பை ட்ரெண்ட் எப்போ ஆகும். ஸோ வி நீட் டு நோ வாட் இஸ் ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ தீஸ் ஆர் ஆல் பேட்டர்ன்ஸ் இன் டெக்னிக்கல் அனாலிசிஸ். நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், சார்ட்டை போய் பார்த்துட்டு ஓகே இது 3 கேண்டில் பச்சை கலரில் காட்டுது பை, 4 கேண்டில் செல்லு. இவங்க என்ன பண்ணுவாங்க, 4 கேண்டில் தொடர்ந்து செல் கேண்டில் வந்தோடனே இவர் இப்போ தான் புல்ல போய் செல் பண்ணுவார். அப்போ தான் ஒரே ஸ்ட்ரோக்கில் பச்சை கலரில் ஒரே மொத்தமாக கேண்டில் என்ன பண்ணுறோம் ஏற்றிட்டு போடும். இது ரீசன் என்னென்னா they are not knowing where to take an entry. So what I am trying to explain, நான் ரெகுலராக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் ட்ரேட் பண்ணணுன்றதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ரீசன்ஸ். we have to know what is the reason behind taking a trade. இப்போ இந்த சினாரியோவில் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டபுள் பாட்டம் இருக்குது, ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, ஃபிபனாச்சி லெவல்ஸ் மேட்ச் ஆகுது, ட்ரெண்ட் ரிவர்சலும் நடந்துடுச்சு. இப்போ நான் இந்த ட்ரேடு எடுத்தேன்னா ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ், ஐ ஆம் டேக்கிங் அ ட்ரேட் பேஸ்ட் அப்பான் ஃபேக்ட்ஸ். இவ்வளோ ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி ஐ ஆம் டேக்கிங் அ ட்ரேட். நிறைய பேர் இதெல்லாம் பார்க்குறதில்ல. என்னென்னா ஒரு இடத்துல எனக்கு தோணுச்சு நான் பை பண்ணிட்டேன், இந்த தோன்றதுக்கு நினைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் மார்க்கெட் வந்து இட் டசன்ட் கிவ் யூ ப்ராஃபிட்ஸ். மார்க்கெட் ஒர்க்ஸ் அக்கார்டிங் டு ஃபேக்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு உங்களோட இன்ட்யூஷனில் தோணுது, என்ன சொல்கிறது, நினைக்கிது மேலே ஏறிடும்னு நினச்சேன் கீழே இறங்கிடும், நீங்கள் நினைக்கிறதுக்கெல்லாம் மார்க்கெட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாது. மார்க்கெட் ஒர்க்ஸ் ஒன்லி அக்கார்டிங் டு ஃபேக்ட்ஸ். அந்த ஃபேக்ட்ஸ் என்னென்னா இட் இஸ் ப்ராப்பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இப்போது இதை பார்த்தா பார்த்தீங்களா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு நினச்சேன். என்னென்னா ஒரு விஷயத்தை ட்ரேட் எடுக்கிறோன்னா இந்த மாதிரி ஒரு 4-5 ஃபேக்ட்ஸ் என்கிட்ட இருக்கணும். இந்த ஃபேக்ட்ஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் ஐ வில் டேக் எ ட்ரேட். அப்போது அந்த ட்ரேடு வந்து இட் வில் பி ப்ராஃபிட்டபிள். இப்போ உங்களுக்கு தெரியும் நான் இந்த ட்ரேட் இதனால தான் எடுத்தேன், இது ப்ராஃபிட்டுக்கு போய் முடிஞ்சாலும் ஏன் ப்ராஃபிட் வந்துச்சுன்னு எனக்கு தெரியும், லாஸ் ஆச்சுனாலும் அந்த லாஸ் ஏன் ஆச்சுன்றதுக்கு அனலைஸ் பண்ண முடியும். ஒன்றுமே தெரியாமல் போய் எடுத்திங்கன்னா எப்படி யூ வில் பி ட்ரைங் டு அனலைஸ். ஸோ தட் இஸ் வை ஐம் சேயிங் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியணும் ஏன் ஒரு ட்ரேடை எடுக்கிறோன்ட்டு. அண்ட் ஒன் மோர் திங், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் எடுக்கணுமானா இது எல்லாமே இப்போ ஒரே சார்ட்டில் வர போகிறதில்ல. இப்போ நான் வந்து 14 சப்ஜெக்ட்ஸில் ஒரு 4 சப்ஜெக்ட் தான் இங்கே வந்திருக்கு. ட்ரெண்ட் லைன் வந்திருக்கு, டபுள் பாட்டம் வந்திருக்கு, ஃபிபனாச்சி வந்திருக்கு, மேபி ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு, 4 தான் வந்திருக்கு. அப்போ மிச்சம் 10, அது மொத்தம் 14மே ஒரே ஸ்கிரிப்டில் வரணும்னு அவசியம் இல்லை. எது எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக தான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி
ப்ராப்பராக சார்ட்டை அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிட்ட பிறகு இஃப் யூ ஆர் ரெஸ்ட் அஷ்யூர்ட், கண்டிப்பாக இந்த ட்ரேடு இத்தனை ப்ரூஃப்ஸ் எனக்கு கொடுத்துருக்கு, மார்க்கெட் ட்ரெண்ட் லைன் சேனல் இந்த மாதிரி நிறைய விஷயம் எனக்கு கொடுத்துருக்கு, இதெல்லாம் பார்த்துட்ட பிறகு ஓகே இந்த ட்ரேடு கண்டிப்பாக மேலே ஏறும்னு தெரிஞ்சிட்டா தட் இஸ் அ ஃபேக்ட். அந்த ஃபேக்ட்டு அந்த ரீசன் இருந்தால் மட்டும் யூ டேக் அ ட்ரேட். இல்லைனா ட்ரேடில் கையே வைக்காதீங்க. இட் வில் பி மோர் பெனிஃபிஷியல். ஸோ whenever you are going to take a trade, நீங்களே உங்களே யோசிச்சுக்கோங்க. இந்த ட்ரேடை பட்டன் அமுத்துவீங்க பார்த்தீங்களா, அந்த பட்டன் அமுத்துறதுக்கு முன்னாடி யோசிங்க, இந்த ட்ரேடு நான் ஏன் எடுக்கிறேன்? ப்ராஃபிட் தான் வேணுன்றதை நினச்சி எடுக்கிறேன்னா தட் இஸ் நாட் ஆக்சுவலி ரீசன். இட்ஸ் அ கோல். கோல் இஸ் டிஃப்ரெண்ட், ரீசன் இஸ் டிஃப்ரெண்ட். அந்த கோலை போய் சேர்றதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். லாஜிக் புரியுதுங்களா? ஸோ கோல் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் த ப்ராசஸ் டு ரீச் அ கோல் இஸ் டிஃப்ரெண்ட். நான் சொல்கிறதுக்கு பேர் வந்து த ப்ராசஸ். அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இஸ் டு ஹாவ் அ ப்ராப்பர் ஃபேக்ட். ஃபேக்ட் இருந்தால் மட்டும்தான் யூ கேன் ரீச் யுவர் கோல்ஸ் இன் திஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரேட் எடுக்கும்போது என்ன பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் சார்ட் என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. சார்ட்டை அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரே நாளெல்லாம் இது புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் இல்லை. இட் டுக் மீ ஸோ மெனி இயர்ஸ். இட் டுக் மீ ஆல்மோஸ்ட் 10 years now. ஸோ அந்த 10 வருஷத்தில் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டதை தட் இஸ் வாட் வி ட்ரை டு டீச் பீப்புள். ஸோ நீங்களே என்ன பண்ணுங்கள், போய் சார்ட் அனலைஸ் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ட்ரை டு ரெகுலர்லி ப்ராக்டிஸ் வித். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஒரு நாளில் கற்றுக்கிட்டு அடுத்த நாளே போய்ட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அது ஒர்க் ஆகலைன்னா அடுத்த ஸ்ட்ராட்டஜி போய்டும். ஸோ இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். இட் டேக்ஸ் கீப்ஸ் ஆன் ட்ரை டு ப்ராக்டிஸ் இட் அண்ட் தட் ப்ராக்டிஸ் பிகம்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அட் அ சர்டன் பாயிண்ட். ஸோ அதை கற்றுக்கிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஸோ ட்ரை டு டேக் அ ட்ரேட். அப்போது நான் சொன்னது அந்த மைண்டில் வரும். ஒரு ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கே தெரியும் why you are taking a trade. Fine. So on the question கேட்டிருந்தீங்க. So I just wanted to now give you a brief explain what is taking a trade with proper facts. Alright. So ஒருவேளை இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். So thank you very much for joining.